காரைக்குடி நகை வியாபாரியை கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 31 சவரன் நகை என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடி நகை வியாபாரியை கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், அந்த 6 பேர் குறித்த விவரங்கள் என்ன? காரைக்குடியைச் சேர்ந்த நகை வியாபாரி ரவியை கடந்த 26ஆம் தேதி கடத்தி 30 லட்சம் ரூபாய் ரொக்கம், அதே போல 31 சவரன் நகையை பறித்த வழக்கில் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து, அதாவது வியாபாரியிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையுமே தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மதுரையைச் சேர்ந்த, அதாவது ஏற்கனவே மதுரையில் 2 கிலோ தங்கம் கொள்ளையடித்த நபர், அதே போல காரைக்குடியில் 2 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடித்த நபர் ஒருவர் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கொள்ளையில் நாங்கள் இறங்கினோம் என போலீசாரிடம் இவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் கடந்த 26ஆம் தேதி சென்னை சவுகார்பேட்டையில் வந்து வழக்கமாக நகை வாங்கும் இடத்தில் நகையை வாங்கிக் கொண்டு எழும்பூர் பழைய காவல் ஆணையர் அலுவலகம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வலுக்கட்டாயமாக ஏற்றி அவரிடமிருந்த நகை, பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு போரூர் அருகே இறக்கிவிட்டு அவர்கள் அந்த கார் மின்னல் வேகத்தில் சென்று விட்டது. இதையடுத்து ரவிச்சந்திரன் சென்னை எழும்பூர் காவல் நிலையம் வந்து இது தொடர்பாக அந்த கொள்ளை சம்பவம் நடந்தது தொடர்பாக புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள், அதே போல செல்போன் சிக்னல் ஆகியவற்றை வைத்து மதுரையில் பதுங்கியிருந்த கும்பலை நேற்று நள்ளிரவு தனிப்படை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இதில் முத்துலிங்கம் என்பவர் ஏற்கனவே பல கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் மதுரையில் 2 கிலோ நகை கொள்ளை சம்பவத்திலும் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பிரபு, முத்துராமலிங்கம், அடுத்து தினகரன், பிரேம்குமார், முத்துலிங்கம், மற்றொரு பிரபு என மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சென்னையில் இப்போதுதான் முதல் முறையாக கைவரிசை காட்டுகிறார்களா, இதே போல ஏற்கனவே பலமுறை சென்னை வந்து இங்கு இந்த நகை வியாபாரிகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் இவர்களிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்ட பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய இந்த கொள்ளை கும்பலின் தலைவன் என்று கூறப்படும் நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.